வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய கட்சியில் பயணிக்கக்கூடிய தம்பிகள், சகோதரர்கள், சகோதரிகளே, உங்களுக்கு அன்பான வணக்கம். நீங்கள் எத்தனை சீமான் அவர்களோடு இருக்கின்ற அத்தனை நண்பர்களும் பொது உடைமை, அதாவது மக்களுக்கு பணி செய்கின்ற தளமாக அரசியல் பணியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே அந்த மனநிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சீமான் அவர்களுடைய அரசியலை புரிந்து கொண்டு அவரோடு பயணிக்கின்ற ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனால் நாம் பொது வாழ்வில் பயணிக்க வேண்டும். இளைஞர்களாக இருக்கின்றோம். சீமான் அவர்கள் பேசுகின்ற பேச்சு, அவருடைய கம்பீரமான குரல், அவருடைய அடுக்குமொழி, இதையெல்லாம் கவர்ந்து இளைஞர்கள் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தோம்னா 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, சீமான் அவர்களுடைய மனநிலை தெரிந்து அவருடைய அரசியலை புரிந்து அவரோடு இருப்பவர்களுக்கு இல்லை இந்த வீடியோ. இளைஞர்களும் சகோதரிகளும் இந்த கட்சியில் இருந்து எதிர்காலத்தில் மக்களுக்கு முற்போக்கு சிந்தனையோடும் அனைத்து சமூக மக்களும் நல்ல விதமாக அவர்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வில்லாமல் வாழ்க்கை வேண்டும், ஒரு துடிப்பான தலைவர் சீமான் அவர் பின்னால் நிற்போம் என்று அறியாமையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குத்தான் இந்த வீடியோ. நண்பர்களே, சீமான் அவர்கள் எத்தனை வருஷமாக அவர் அரசியலில் இருக்கார். அவர் அரசியலில் பயணிக்கிறப்போ எந்தெந்த மேடையில் பயணிச்சிருக்காரு. முற்போக்கு சிந்தனையாளர், முற்போக்கு எழுத்தாளர்கள், திராவிட கட்சி மேடை, இதையெல்லாம் தான் அவரை பேச்சுத்திறன் மேடையில் ஏற்றி அழகு பார்த்தது. தன்னை வளர்த்து கொண்ட பிறகு அடுக்குமொழியில் பேசுகின்ற திறமை படைத்த சீமான் அவர்கள் தொடர்ந்து, அதாவது ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளராக அவர் வளர்ந்த பின்பு ஒரு வழக்கறிஞர், நம்ம எத்தனையோ திரைப்படத்தை சொல்லலாம். விதி திரைப்படத்தில் மூத்த காலம் சென்ற நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் திறமையாக வாதாடுவார். கௌரவம் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் மிக திறமையாக வாதாடுவார். ஆனால் அந்த வாதத்திறமை அவர்களிடம் இருக்கின்ற காரணத்தினால் நீதியின் பக்கம் நின்று வாதாடுவதில்லை, அநீதியின் பக்கம் நின்று அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். அவர்கள் சொல்கின்ற காரணம் வாய்மையே வெல்லும் பேச்சுத்திறன், அதாவது கிரிமினல் மைண்ட். இவர்கள் பெரும்பாலும் திறமையானவர்கள் கிரிமினல் வழக்கறிஞராகத்தான் இருக்கிறார்கள். அதுபோல சீமான் அவர்கள் இந்த அரசியல் இந்த மேடைகளில் பேசுகின்ற திறமை, கையை காட்டுகின்ற விதம், குரல் உயர்த்தி பேசுகின்ற திறன், இதையெல்லாம் தனக்கு இருக்கின்ற காரணத்தினால எப்போவுமே ஒரு பழைய கட்சிக்கு கூட்டம் குறைஞ்சி தான் இருக்கும். இப்போ அதிமுக, திமுக, காங்கிரஸு, பிஜேபி, இதெல்லாம் பழைய கட்சி. கம்யூனிஸ்ட்டு, இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேருந்தே வருகின்ற கட்சி. மக்களுடைய கொள்கையை புரிஞ்சு ஒரு பக்குவம் அடைந்த வயசில் தான் நம்ம இந்த கட்சியின் கொள்கை தான் சரின்னு மாறுவோம். இந்த அரசியல் களத்தில் இருக்கிறவங்க, அந்த இளைஞர்களுக்கு அந்த திறமை ஆரம்பத்தில் இருப்பதில்லை. அப்போ ஒரு சிலர் இந்த 8%, 9% சொல்கிறாங்க இல்லையா தமிழ்நாட்டில், இவங்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அந்த மாதிரி புதிய நபர்கள் பின்னால் போயிடுவாங்க. இப்போ புதுசாக விஜயகாந்த் வந்தார், அவருக்கும் ஆரம்பத்தில் 8% தான். இப்போ விஜய் வந்திருக்காரு, அவருக்கும் பார்த்தோம்னா எலெக்ஷனில் தெரிஞ்சிடும், அவருக்கும் எத்தனை சதவீதம்னு அப்புறம் சொல்லுவாங்க. அதுபோல் சீமான் அவர்கள் பின்னாடி இருந்ததும் இப்படி தான். இப்போ அவர் இந்த எங்கேயாச்சும் அவர் கவுன்சிலர் கூட கிடையாது. நாம் தமிழருக்கு ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, ஒரு தலைவனாக இருந்து நான் தமிழ்நாட்டில் அவர் சொல்கிறார் நான் அதிபர் கனவில் இருக்கிறேன்றார். அதிபர் என்பதே நம்ம சட்டத்திலே கிடையாது. நான் அதிபர் கனவில் இருக்கிறேன்றார். அப்படின்னு சொன்னால் நடக்காத ஒன்றை நடக்கும் என்று பேசுகிறார். எனக்கு வீடு இல்லைன்றார். அவருக்கு மட்டும்தான் வீடு இல்லையா? 2 லட்சம் ரூபாய்க்கு வாடகையில் இருக்கிறாரு, ஈசிஆரில் பங்களாவில் இருக்கிறாரு. அவர் எத்தனையோ கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவருடைய மனைவி யார்? காளிமுத்து அவர்களுடைய மகள்.
அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு என் மனைவிக்கு சொத்து இருக்குது, என் மாமியாருக்கு சொத்து இருக்கிறது, எனக்கு இல்லை அப்படின்றார். உண்மையிலேயே பார்த்தா எனக்கும் இல்லைங்க. இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்க எனக்கு சொந்தமாக வீடு கிடையாது. என் மனைவிக்கும் சொத்து இல்லை, என் பிள்ளைங்களுக்கும் சொத்து இல்லை, என் மாமியாருக்கும் சொத்து இல்லை, என் மாமனாருக்கு சொத்து இல்லை, எங்கள் அப்பனுக்கும் சொத்து இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாத இருக்கிறேன்னா இவருக்கு மனைவிக்கு சொத்து இருக்குது, நான் அதிபர் கனவில் இருக்கிறேன்றார். அதே சமயத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுக்கு அனைத்து மக்களையும் ஒருங்கிணைச்சு பார்க்கணும். ஜாதி மதம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்குறவன் தான் ஒரு தலைவனாக இருக்க முடியும். ஆனால் சுகபோகமான வாழ்க்கை, ஏசி காரு, தங்குறதுக்கு ஏசி ரூமு, அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருக்கா? இல்லை, பாமரனாக இருக்கிறான். இது உலகம் முழுவதும் இவருக்கு திரள் நிதின்னு ஒரு அமௌண்ட் வந்துட்டுருக்கு. ஆனால் இவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தும் தன்னுடைய கட்சிக்காரர்களை அவர் ஏமாற்றுகிறார். மக்களை ஏமாற்றுகிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவர் எந்த களத்திலையும் இல்லை, அவர் எம்எல்ஏவும் இல்லை, எம்பியாவும் இல்லை, ஒரு கவுன்சிலராக கூட இல்லை. அப்படி இருக்கப்போ அவர் மக்களை ஏமாற்றலை. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளையும் தங்கைகளையும் தான் அவர் ஏமாற்றுறாரு. அதுலேயே அவருடைய அரசியல் புரிந்து சிலர் இந்த காளியம்மா, அப்புறம் இன்னும் ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த அவர் கூட இருக்கிறாங்க, ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க, அவங்க பேரெல்லாம் சொல்ல வேணாம். அவங்கெல்லாம் சீமானுடைய அரசியலை புரிந்து அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. சாதாரணமாக இருக்கிற உங்களுக்கு கொள்கையில் தான் நீங்கள் பின்னாடி நாம் தமிழர் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையில் உணர்ச்சி வசப்பட்டு இளைஞர்கள்லாம் சீமான் பின்னால் போகிறாங்க. புரிஞ்சுக்குங்க. என்ன அவர் இப்போ என்ன பேசுகிறாரு? பெரியாரை எதிர்த்து பேசுகிறார். அவரே என் தந்தை பெரியார் இல்லை என்றால் நான் படித்திருக்க முடியாது, நான் இந்த சமூகத்தில் தலைநிமிர்ந்து நடந்திருக்க முடியாது, என் தந்தை பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறி இருக்குன்னு அவரே சில மேடைகளில் பேசியிருக்காரு. இன்றைக்கி சொல்கிறாரு சங்கி என்றால் சக தோழன். விளக்கம் யார் கொடுக்குறது பார்த்தீங்களா? பிஜேபியிலேருந்து, அதாவது தத்து எடுத்துட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன், அது அவரே சொல்லுவார். இப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்கலான்னு கூட அவர் முடிவு பண்ணியிருக்காரு. யாரோடனாலும் யாரோட கூட்டணி வைக்கலாம், இது ஜனநாயக நாடு. மக்கள் தான் அதை தேர்வு செய்ய போகிறாங்க, மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. சீமான் பிஜேபியோட போகக்கூடாது, பிஜேபி திமுகவோட வரக்கூடாது, திமுக காங்கிரஸோட போகக்கூடாது, இது இல்லை நோக்கம். யாரோட வேணாலும் போகலாம். நாளைக்கே கூட சீமான் அவர்கள் திமுகவோட கூட வரலாம். என்ன, திமுகவில் கூட வரலாம். யாரும் எங்கேயும் வரமாட்டாங்க, வரக்கூடாதுன்றதெல்லாம் விதி கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், நம்ம வசதி வாய்ப்போடு இருக்கணும், இந்த முட்டாள் ஜனங்களை நம்ம பின்னால் நிற்க வச்சுக்கணும், முட்டாள் இளைஞர்களை நம்ம பின்னால் நிற்க வச்சுக்கணும். என்ன 1000-500 கொடுத்தா நம்ம பின்னால் வந்துடுவாங்கன்றது பெரும்பாலான அரசியல் அதுதான் நடத்துது. நம்ம எந்த கட்சியும் குறை சொல்ல வர, நீ சொல்கிறேன்னா மக்களுக்கே அந்த புரிதல் வர வரைக்கும் இந்த சின்ன சின்ன தப்பெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் சீமான் அவர்கள் தந்தை பெரியாரை பேசுவதை அவர் அரசியலுக்காக பேசுகிறார். மனசாட்சி பிரகாரம் வீட்டு ரூமுக்குள்ளே பெரியார் காலில் போய் உளுந்து மண்டிட்டு அழுதாலும் மன்னிச்சிரு அப்பா, மன்னிச்சிரு தாத்தான்னு கூட ஒரு காலில் அழுவலாம். ஏன்னு சொன்னால் எனக்கு இது பிழைப்பு. நான் போய் நாளைக்கு கொத்தனார் வேலை செய்ய முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, டிரைவராக போக முடியாது, கொளுத்து வேலை செய்ய முடியாது. எதையோ என் வாய் தான் எனக்கு இதை சொல்லுவாங்க, இந்த வாய் தான் எனக்கு வியாபாரம். அந்த வாழை எதையோ பேசுகிறேன், என்னுடைய வயிற்று பழப்புக்காக பேசுகிறேன், என்னுடைய குடும்பத்துக்கு சொத்துக்கு சேர்க்கறதுக்காக பேசுகிறேன், என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கறதுக்காக பேசுகிறேன், என்னை மன்னிச்சிருன்னு ரூமில் போய் அவர் பெரியார் காலில் விழுந்து அழுதிருந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை. ஆனால் அப்படி அவர் மன்னிப்பு கேட்டு விட்டார் என்பதற்காகவே பெரியாரிஸ்டுகள் அவரை மன்னிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் தமிழ்நாடு இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறது. ஒரு வேலை வாய்ப்பாலும் சரி, கல்வியும் சரி, மருத்துவமும் சரி, ஒரு கட்டமைப்பு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அனைத்து போராளிகளின் உழைப்பும் இருக்கிறது, அதில் தந்தை பெரியாரின் உழைப்பும் இருக்கிறது. நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்? அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க துர்கா அம்மா, தயாலம்மாலாம் கோயிலுக்கு போகிற மாதிரிலாம் கூட காட்டுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பெரியாரும் சரி, மணியம்மையும் சரி, அவருடைய கோயிலுங்க அவங்க எங்கேயும் போனதாகவே கிடையாது. ஆனால் தந்தை பெரியார் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தால் சக முற்போக்கு சிந்தனை உடையவர்களும் அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களும் மடாதிபதிகளும் மாற்று மதத்தவர்களும் பெரியாரை ஏற்றுக்கொண்டார்கள்.
ஏனென்றால் அவர் பேசியதில் பிழைப்பு நடத்துவதற்காக அவர் பேசவில்லை. எங்கேயாச்சும் சீமானை போல நேற்று ஜெயலலிதாவை உயர்த்தி பேசுவது, இன்றைக்கி திமுகவை உயர்த்தி பேசுவது, ஒரு காலத்தில் பெரியாரை உயர்த்தி பேசுவது, இப்போது பிஜேபி உயர்த்தி பேசுவது. ஏன் பிஜேபி வந்தால் என்ன, அது வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? நீங்கள் தான் வரான்னு வேணான்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் தான் வேணும்னு சொல்கிறீங்க. நாளைக்கு காங்கிரஸை உயர்த்தியும் பேசலாம். இந்த வாய் தானே, வாடகை விடுற வாய் தானே. வாடகை வாய் யார் வேணாலும் வரலாமே. ஒரு வாடகை ஆட்டோ எல்லோரும் பயணிக்கலாமே. வாடகை வண்டி யார் வேணாலும் போகலாமே. கார் வாடகை யார் வேணாலும் போகலாமே. அதுபோல் சீமான் என்பவர் வாடகை வாய், யார் கூப்பிட்டாலும் அவர் பேசுவார். அவருக்கு கொள்கை கிடையாது. ஆனால் கொள்கை உடன்பாடோடு இருக்கக்கூடிய தம்பிகள் அவருக்கு அந்த நாம் தமிழர்லேருந்து வெளியே வந்து உங்களுக்கு ஏற்ற கொள்கை எந்த அரசியல் கட்சிக்குது அதில் போயிடுங்க. நம்ம பெரியாருக்கு வருவோம். பெரியார் கடைசி வரைக்கும் ஆன்மீகத்துக்கு எதிராக தான் இருந்தார். தமிழ்நாட்டில் சபரிமலைக்கு போகிறவங்களும் சரி, பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்களும் சரி, முருகனுக்கு காவடி எடுக்கிறவனும் சரி, ஆனால் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம், மனித சமூகத்துக்காக அவர் போராடினார். அவர் கேட்ட கேள்வியில் நியாயம் இருந்தது. அந்த நியாயத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எத்தனையோ பேர் என்ன சொல்கிறான், ஒரு பயம், பக்தி, பயத்தின் காரணமாக நாங்கள் பக்தியை ஏற்றுக்கொள்கிறோம். மனிதனுக்கு அறிவு தேவை. அந்த அறிவை தந்தை பெரியார் சொல்கிறார். இவங்க உடனே சொல்லுவான், பெரியார் தவிர வேறு யாருமே சொல்லலையா? எல்லாருமே சுயநலத்திற்காக சொன்னார். பெரியார் மட்டும்தான் பொதுநலம் கருதி சொன்னார். எல்லாரும் பேசுறதுக்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருந்தது. நம்ம எல்லாரும் பேசலாம். மகாகவி பாரதியாரும் பேசலாம். மகாத்மா காந்தியடிகளும் அவர்களையும் பேசலாம். எந்த தலைவர் வேணாலும் பேசுங்க. அதன் பின்னால் ஒரு சுயநலம் இருந்தது. ஆனால் தந்தை பெரியார் பேசியதில் முழுக்க முழுக்க பொதுநலம் இருந்தது. ஏனென்றால் அவர் ராஜாஜியோடும் உறவு வச்சிருந்தார். ராஜாஜி வீட்டு, அதாவது பிராமண பெண்களுக்கு மொட்டை பாப்பாத்தி என்கின்ற பழி போகணும், பெண்களுக்கு விடுதலை வேணும், பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்கணும், பெண்கள் பள்ளிக்கூடம் போய் படிக்கணும், பெண்கள் படித்து முன்னேறணும். இந்த அம்மா சொல்லிட்டு வர ஒரு கவுன்சிலராக இருந்துக்கணும் ஒன்று, அது மனசுலேயும் உறுத்தம். இன்றைக்கி நம்ம கவுன்சிலராக போய் சென்னை மாநகராட்சியில் உட்காந்துட்டு இருக்கிறோம்னா இந்த பிராமண சமூகத்தில் தான் எழுதி வச்சுக்கிறேன்னா பெண்கள் அரசியலில் நிற்கலாம், கவுன்சிலராக வரலாம், அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே எழுதி வச்சு வர வச்சுருக்காங்களா? அண்ணல் அம்பேத்கர் எழுதினார், தந்தை பெரியார் போராடினார். நீங்கள் யாரை சொல்லணும்? அம்பேத்கரையும் பெரியாரும் தானே சொல்லணும். ஆனால் நீங்கள் யாரை சொல்கிறீங்க? உயர்ந்த, அது ஒஸ்தி, நீங்கள் ஜாதியில் ஒஸ்தி. பெண் சமூகத்தை அடக்கி ஒடுக்கி அடுப்பங்கரவையிலே இருக்கணும். அதை விட்டால் உன்னை திருமணம் செய்த ஆணுக்கு, திருமணம் கூட அவனுக்கு சொல்கிறதில்ல, நீ ஒரு ஆணுக்கு போதைப் பொருள்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை இது ஒஸ்தி ஜாதி நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் பெரியார் எவ்வளோ போராடி இருப்பார் அந்த காலத்தில். நடந்தே இப்போ பார்த்தோம்னா பைக் வந்துடுச்சு, கார் வந்துடுச்சு. சீமானவர்கள் ஏசி காரில் போய் பெரியாரோட அவர் இல்லையா, பெரியாரோடு எல்லாம் இருக்காங்கங்க. இல்லைன்னு யார் சொன்னது? வஉசியோட பெரிய ஆளா இவர்? யார்? பாரதியாரோட பெரிய ஆளா? மகாகவி பாரதியாருடைய வரலாறு பேசுவோம் அடுத்த பதிவில். முழுக்கம் அவர் சொல்லிக்கிறது என்ன சொல்லிக்கிறாரு? பராசக்தி அப்படித்தான் பேசுவார் அவர். மகாகவி பாரதியார் பராசக்தியை நினைக்காமல் பேசியதில்லை. தேவபாஷை சமஸ்கிருதம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் பிறந்தது தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரியில், தமிழ் மொழியில். ஆக இது யதார்த்தமாக அந்த யாராக இருந்தாலும் தெலுங்கு ஆந்திராவில் பிறந்திருந்தால் தெலுங்கு மொழி கொஞ்சம் உயர்த்தி பேசியிருப்பார், கர்நாடகாவில் பிறந்திருந்தால் கன்னடாவை கொஞ்சம் உயர்த்தி பேசியிருப்பார், கேரளாவில் பிறந்திருந்தால் மலையாளத்தை கொஞ்சம் உயர்த்தி பேசியிருப்பார். தமிழ்நாட்டில் பிறந்ததுனால கொஞ்சம் தமிழை உயர்த்த பேசக்கூடிய கட்டாயம், அது கூட நிர்பந்தம். அது கூட அவர்கிட்ட சில நிர்பந்தம்னு சொல்கிறாங்க. அது பேசுவோம். அந்த புஸ்தகத்தை வாங்கி படித்து அதில் என்ன உண்மைத்தன்மை இது கண்டுபிடிச்சி பேசுவோம் அதெல்லாம். ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்காக அவரை நீங்கள் பாராட்டலனாலும் பரவாயில்லை, நீங்கள் பாராட்ட தேவையில்லை. ஏன்னா அவருக்கு கோடான கோடி லட்சக்கணக்கான மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய வழியை ஒவ்வொன்றாக உணர்ந்தவன், சந்தித்தவன் நான். இதை பேசிகிட்டு இருக்கிறேன்னா அந்த ஜாதியின் கொடுமை எங்கள் கிராமத்தில் எப்படி இருக்குன்னு நேர்லேயே பார்த்தவன், அனுபவித்தவன்,
நானும் தான் போராடினேன். அதுக்காக நானும் எனக்கு நிகரான்னு சொல்லிட முடியுமா? நான் ஏதோ ஒரு மூலையில் போராடினேன், என்னால் முடிஞ்சதை. என்னை மாதிரி கோடிக்கணக்கான இளைஞர்கள் போராடினாங்க, இன்றைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் முன் வழிகாட்டி முன்மாதிரி போராட்டத்தின் தன்மை, மனித குலத்தினுடைய அறிவியல், ஆன்மீகம் என்றால் என்ன, அறிவியல் என்றால் என்ன, நீ அறிவியலையும் தெரிஞ்சுக்கோ, ஆன்மீகத்தையும் புரிஞ்சுக்கோ, எது உனக்கு சரின்னு படுதோ அதை நீ எடுத்துக்கன்னு சொல்கிறார். இந்த கையில் ஆன்மீகத்துக்கு போய்கினே இரு, ஒரு கையில் அறிவியல் படிச்சுட்டே இரு. அறிவியல் சரியாக இருக்குன்னா அறிவியல் எடுத்துக்கோ, ஆன்மீகம் தான் சரின்னா நீ ஆன்மீகத்தை எடுத்துக்கன்றாரு. எதுவுமே சரின்ற வார்த்தையை அவர் எங்கேயுமே சொல்லலை. உங்கள் தான் அதை அந்த முடிவை நீங்களே முடிவு பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. சீமான் அவர்களே, மீண்டும் பலமுறை உங்களுக்கு சொல்கிறோம், உங்களுக்கு எத்தனையோ 1000 கோடி சொத்துக்கள்லாம் சேர்ந்துடுச்சு, போதும். என்ன 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைகளாக சேர்த்துட்டீங்க. நீங்கள் மக்கள் சேவை பண்ணுறதுக்கு ஒரு ஜாதியை பற்றி பேசுகிற ஒரு தலைவனாக இருக்க முடியுமா? ஒரு ஜாதியை பேசுகிறீங்க, மதத்தை பேசுகிறீங்க, இனன்னு பேசுகிறீங்க, பார்ப்பனை உயர்ந்ததுன்றீங்க, பாப்பான தமையன்னு சொல்கிறீங்க, ஆந்திரா பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நான் தமையன்றீங்க. ஜபஸ்டின் என்கின்ற சீமான் பூசணிக்காக சோத்தெல்லாம் மறைச்ச கதையாக நீங்கள் ஒரு கிறிஸ்டின், கேரளா மலையாளி என்று நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஆமாம், நான் மலையாளி தான் சொல்லிக்கிறீங்க. உங்கள் வீடியோலாம் வலைத்தளத்தில் உலா வருது, கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் தான் பேசிக்கிறீங்க நீங்கள் மலையாளின்னு. உங்கள் அப்பா தமையன் கிடையாது, மலையாளி தான். நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் பேர் ஜபஸ்டின், நீங்கள் ஒரு கிறிஸ்டியனு. இன்றைக்கி சீமான் பேரை மாற்றிக்கின்னு, அதாவது ஏதோ நரி சின்ன குழந்தையில கதை சொல்லிக்கிறாங்களே, சாயம் பூச்சுக்குன்னு, நான் நாடால் வந்துக்கிறேன், நான் அதிபராக வந்துக்கிறேன், நான் எப்படி வந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அந்த நரி மழையில் நனைஞ்சு சாயம் போட நரியும் சாயம் வெளுத்து போச்சு டும் டும்ன்ற கதையாக உங்கள் சாயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்துட்ருக்குது. என்ன போதும், உங்கள் அரசியலை தூக்கி ஓரம் வச்சுட்டு சம்பாரிச்சிட்டிங்க, சுகமாக நல்லதொரு வாழ்க்கையை பாருங்கள். உங்களுக்கும் மனைவி மக்கள் இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நான் அன்னாடங்காட்சி, நான் உழைச்சாதான் சோறு. அதனால் நாங்கள் பெரியார் எங்களுக்கு சொல்லியிருக்காரு, நீ உழைச்சி சாப்பிட்றா, நியாயமாகறான்னு சொல்லியிருக்காரு. அந்த பாதியில் நாங்கள் போயிட்டுருக்கோம். உங்கள் வாய் திறமையை வச்சு பல கோடிகளை சம்பாரிச்சிட்டிங்க. இந்த இளைஞர்களை விட்டுருங்க. சீமான் அருகில் இருக்கக்கூடிய இளைஞர்களே, நல்லதொரு அரசியலை தேர்வு செய்யுங்கள். புஸ்தகங்களை தேடி தேடி படிங்க. நிறைய தலைவர்கள் பேசுவதை கேளுங்க. நமக்கான தலைவர் யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். புத்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே தகவலை மாறி மாறி இருக்கும். நான் கூட இந்த வைக்கம் போராட்டத்தை பேசியிருக்கேன் படிச்சுட்டு. 4-5 புஸ்தகம், ஒரு புத்தகத்தில் வேறு மாதிரியாக இருக்குது. எது உண்மை எது சரியாக இருக்குன்னு நம்ம தான் தேர்வு பண்ணணும். ஏதாவது 1 கிலோ அரிசியை கொட்டிட்டுன்னு வச்சுங்களேன், அதில் இருக்கிற கல் இதெல்லாம் நீக்கணும். அதுபோல் இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல தகவலெல்லாம் நம்ம தேடி தேடி எடுக்கணும். எடுத்து கோர்வையாக்கி ஒரு அழகிய பொருளாக நம்ம அதை கண்டுபிடிக்கணும். நன்றி. இணைந்திருங்கள், பேசுவோம்.